So mostly out of 100 patients, 20% of the patient require oxygen. Oxygen concentrator is a device where you can use this particular device at home. வீட்லயே அவங்க யூஸ் பண்ணலாம். இப்போ ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கு. டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுல வந்து ஃபேக்டரி வந்து எவ்வளோ அவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அவ்வளோதான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஒரு கோவிட் பேஷண்ட் நெபுலைசேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் வில் கண்டாமினேட் த ரூம். இந்தியாவில் வந்து 4 லட்சம் பேர் கோவிட் பாசிட்டிவாக இருக்கிறாங்க. இப்போ பை மே செகண்ட் வீக் the expectation is to be 10 lakh people. ஒரு மெஷின் வந்து 4 பேரை காப்பாற்றலாம் ஒரு மாசத்துக்கு. வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் பிரேமானந்த் ஜான்சன். தங்கம் ஹெல்த் கேரில் டைரக்டராக இருக்கிறேன். ஐ எம் a qualified respiratory therapist. உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து ஆக்சிஜனுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் செட்டப் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் வந்து நம்ம பாப்புலேஷனுக்கு இத்தனை பெட்ஸ் தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து பெட்ஸ் இருந்தாலும் ஐசியூ பெட்ஸ் வந்து ஒரு பர்சன்டேஜ், ஒரு 20% ஒரு ஹாஸ்பிட்டல் ஐசியூ பெட்ஸ் இருக்கும். ஆக்சிஜன் பெட்ஸ் ஒரு 50% இருக்கும். அதர்வைஸ் வித்தவுட் ஆக்சிஜன் பெட்ஸ் ஒரு 50% இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் நம்பர் ப்ரிடாமினென்ட் எல்லாமே கோவிட் பேஷண்ட் இருக்கிறதுல மோஸ்ட் ஆஃப் தம் மெனி பீப்புள் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி அவுட் ஆஃப் 100 பேஷண்ட்ல 20% ஆஃப் த பேஷண்ட் ரிக்வயர் ஆக்சிஜன். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் அமைப்பு, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கார்பரேட் ஹாஸ்பிட்டல், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கிரீம்ஸ் ரோடில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலோட கெப்பாசிட்டி 300 பெட். பட் அவங்களுக்கு வர பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 1000 பேஷண்ட் வருவாங்க. ஆனால் அது ஆக்சிஜன் அவங்களால வந்து சப்ளை பண்ணுற பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி 150 to 200 தான் வருவோம். பட் டிமாண்ட் 1000 பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? நேச்சுரலி ஆக்சிஜன் என்வாயர்மெண்ட்லேயே இருக்குது. ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, எல்லா கேஸஸும் அட்மாஸ்பியரில் இருக்குது. ஸோ அதாவது நேச்சுரலாகவே வந்து இருக்குது ஆக்சிஜன். சிலிண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கேஸஸ் there's a lot of difference. சிலிண்டர் கேஸஸ் கம்ப்ரஸ்ட் கேஸ், ட்ரெமெண்டஸ் கம்ப்ரெஷனில் இருக்கும். ஸோ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இட் will be as high as 2500 psi. ஸோ அந்த சிலிண்டர் கேஸ் கம்ப்ரஸ்ட் கேஸ் இருக்கும் போது ஆக்சிஜனுடைய பியூரிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சிஜனுடைய பியூரிட்டி பார்த்தீங்கன்னா சிலிண்டரில் வந்து FiO2ன்னு சொல்லுவாங்க. FiO2 பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன். தி பியூரிட்டி ஆஃப் ஆக்சிஜன் will be as high as 99%. இண்டஸ்ட்ரியல் கேஸில் கூட கம்ப்ரஸ் கேஸ் இருக்கும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 99.6% இருக்கும். பட் ஃபார் மெடிக்கல் பர்பஸ் 99% இஸ் தி ரெக்கமெண்டட் பேஸ்ட் ஆன் ஐபிசி. ஐபிசி வந்து ஒரு ஃபார்மகாலஜிக் பாடி ஆஃப் இந்தியா, அவங்க 99% தான் இருக்கணும் கைட் பண்ணுறாங்க. தட் இஸ் அபவுட் கம்ப்ரஸ்ட் கேஸ். அண்ட் அட்மாஸ்பியரில் வந்து அந்த பாயிண்ட் இஸ், அட்மாஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சி லெவல். சி லெவலில் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து 760 mm ஆஃப் ஹெச்ஜி ப்ரெஷர். நம்ம எந்த கடல் வருது எங்கே போனாலும் 760 mm ஆஃப் ஹெச்ஜின் ப்ரெஷர் இருக்குங்க. அந்த ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் பார்த்தா அபவுட் 90 to 21% இருக்கும். அதே மாதிரி நம்ம அப்படியே இமாலயாஸ் போனீங்க வச்சுக்கோங்க, மலை மேலே இமாலயாஸ் போனீங்கன்னா அங்கே ஆக்சிஜனுடைய பியூரிட்டி வந்து கம்மியாக 16% இருக்கலாம், 18% இருக்கலாம். பட் அட் சி லெவல் சென்னையில் கடல் மரீனா பக்கம் இது மாதிரிலாம் கடல் வரும். பிகாஸ் இட்ஸ் சி லெவல் இட் இஸ் பிட்வீன் 19 to 21%. பட் மனுஷனுக்கு 14% இருந்தால் கூட போதும். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a huge demand, பெரிய டிமாண்ட் இருக்குது. நம்ம எல்லாம் வந்து மக்கள், சாதாரண மக்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம், பெட் இல்லை, ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஆக்சிஜன் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம மக்கள்? ஸோ தேர் சம் ஆப்ஷன்ஸ். வீட்லேயே நீங்கள் ஆக்சிஜன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம்? இன் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் ஆர் இன் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ். இந்த 2 வழியில் பண்ணலாம். பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா ஆக்சிஜன் இஸ் அ ட்ரக், மருந்து. ஆக்சிஜன் மருந்து. நீங்கள் ஆக்சிஜன் நீங்களே வந்து 1 லிட்டர் வச்சுக்கலாம், 2 லிட்டர் வச்சுக்கலாம், 3 லிட்டர் வச்சுக்கலாம், அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் ஆக்சிஜன் ஹேஸ் டு பி பிரிஸ்கிரைப்ட் பை அ டாக்டர். த டாக்டர் ஹேஸ் டு மென்ஷன் எவ்வளோ ஃப்ளோ வைக்கணும், எத்தனை மணி நேரம் வைக்கணும். சின்ஸ் பிகாஸ் இட்ஸ் அ மெடிசன், மருந்து. ஸோ நம்மளே பண்ணக்கூடாது. ப்ரெசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஆக்சிஜன் வந்து மெடிக்கல் பர்பஸ் மாதிரி யூஸ் பண்ணலை. ஆக்சிஜன் வந்து
இண்டஸ்ட்ரிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. எந்த இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா pharmaceutical industry, paint industry, certain chemical industry use பண்றாங்க. And also some of the industries associated with fishery industry, பெரிய steel industry, metallurgy industry, இதெல்லாம் வந்து they use oxygen. So government of India என்ன பண்ணியிருக்காங்கன்னா clear what they என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ now the priority is to give to only for medical purposes, number one, or it can also be given to some pharmaceutical industries because ஏன்னா அவங்க ஆக்ஷன் தேவை மருந்து தயாரிக்கிறதுக்காக. ஸோ அந்த எசென்ஷியலாக இருக்கு யாருக்கு எசென்ஷியலாக இருக்கிறோம் அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். பட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து தே கிளியராக சொன்னால் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வாட் தே என்ன பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரீஸ் தே ஆர் டைவர்ட்டிங் ஆல் த லிக்விட் ஆக்சிஜன் டு தி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி. அதுக்காக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டாட்டாஸ் ஆல்சோ ஆர் கமிங் டவுட் டு கிவ் பிக் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் ஆக்சிஜன் டு பிளான்ஸ். நிறைய இண்டஸ்ட்ரி ரிலையன்ஸ் இஸ் கமிங். I think Sterlite also will do it henceforth because issue is life here, so probably Sterlite also will do. Pricing is a very essential thing, especially if India la pathina நம்ம economy or நம்ம people or everywhere all over the world generally speaking we are price conscious. So there is something called as MRP, maximum retail price. இப்போ பாத்தீங்கன்னா demand அதிகம் இருக்குறதுல வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ இட் கனாட் மீட் த டிமாண்ட் மீட் பண்ண முடியல. ஸோ தேர்ஃபோர் ப்ராடக்ட்ஸ் வந்து காஸ்ட் வந்து அதிகமாகுது. அது காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருக்குது. ஒன்று டிமாண்ட்னால இருக்கலாம், ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ராப்ளம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், என்டையர் லாஜிஸ்டிக்ஸ் வந்து இட்ஸ் அஃபெக்டட். ரா மெட்டீரியல் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ரா மெட்டீரியல் டிமாண்ட் பண்ணுறதுக்காக வாங்குறதுக்காக தே வில் சென்ட் இங்கே அனுப்புவாங்க, சம்டைம்ஸ் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். மூணாவது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா the காஸ்ட் வந்து வாட் இஸ் டிட்டர்மைனிங் ஃபேக்டர் இஸ் ஆல்சோ இஸ் மேன் பவர். பிகாஸ் நவ் மேன் பவர் இட்ஸ் ஹை ரிஸ்க் ஜாப். அதனால மெனி மேன் பவர் வந்து டிமாண்ட் பண்ணுற எக்ஸ்ட்ரா காஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ ரீசன் வேர் த காஸ்ட் இஸ் மோர். பட் ஹேவிங் செட் தட் ரீசென்ட்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா they have few companies have come out because of the pandemic. அவங்க காஸ்ட்டை கூட குறைச்சிக்கிறாங்க. some companies, a company called as Philips company, what they have come out is they have given an MRP price for the oxygen concentrator. Oxygen concentrator is a device where you can use this particular device at home. வீட்லயே அவங்க யூஸ் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா just about the previous shipment, நேற்று வந்த மட்டும் ஒரு ஷிப்மெண்ட்ல they have kept a MRP of 73,000 rupees for an oxygen concentrator. The next shipment what they have done is they are going to give an MRP price of 67,000. So when you compare that price with other manufacturers or other distributors or importers, the cost is very escalating in form of cylinders. நீங்க cylinders ன்னு எடுத்தீங்கன்னா அலுமினியம் cylinders ஒன்று இருக்கு. அதோட ஆக்சிஜன் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அது வீட்டில் யூஸ் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணலாங்க. அது காஸ்ட் ஆஃப் தி அலுமினியம் இஸ் காஸ்ட் இஸ் about 20,000 rupees. But now on the same 10-liter cylinder, I think the price is more now. So the cost for more is these are the things which is cost, but the MRP is fixed around 20,000 for a aluminium cylinder which is 10-liter capacity at 1,500 liters flow, water pressure of 10 liters at 1,500 liters. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு ஏன் எல்லாருமே வந்து ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படுது ஏன் கேட்குறாங்க? காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாட் தே லீட் அப் டு அ கண்டிஷன் கால்ட் அஸ் ARDS, அடல்ட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரம். அது ஒரு காமன் வேர்டில் சொல்லணும்னா ஒரு மனுஷன் நார்மலாக நீங்கள் உக்காந்துக்கிற மனுஷன் நார்மலாக ப்ரீதிங் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 12 to 20 breaths per minute எடுப்பார். ஆனால் இந்த ARDS பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 35 breaths per minute எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து டிமாண்ட் அதிகமாகும். ஸோ டிமாண்ட் அதிகமாகிறதுல ஸோ அவங்க ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படும். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ARDS பேஷண்ட்ஸ் ஒரு கோவிட் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்சிஜன் ஃப்ளோ ப்ரீதிங் வந்து அந்த சேச்சுரேஷன் எங்கே பார்த்தாலும் எங்கே சேச்சுரேஷன். ஸோ ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ARDS பேஷண்ட்ஸ் ஆக்சிஜன் வந்து சேச்சுரேஷன் குறையும் போது பார்த்தீங்கன்னா எனிதிங் அண்டர் ரெக்கமெண்டேஷன் 95% கீழே ஆக்சிஜன் போனால் ஆக்சிஜன் கொடுக்கணும். யூ ஹேவ் டு மெயின்டைன் பண்ணணும். அந்த 95 மெயின்டைன் பண்ணணும் சேச்சுரேஷனில். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் 1 liter யூஸ் பண்ணலாம், 2 liter யூஸ் பண்ணலாம் டு மெயின்டைன் 95% ஆஃப் சேச்சுரேஷன். அதுக்கு மேலே போனால் தென் தே ஹேவ் டு கோ ஃபார் ஹாஸ்பிட்டல் ஐஎஃப்ளோ ஆக்சிஜன் கொடுக்கலாம், வென்டிலேட்டரில் கொடுக்கலாம் when they reach ARDS condition.
தட் இஸ் த ரீசன். பட் பிஃபோர் தட் வீட்டில் இருக்கும் போது ஆக்சிஜன் இல்லாத போது, ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் இல்லாத போது, பெட் இல்லாத போது வீட்டில் கூட நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். அது எப்படி மேனேஜ் பண்ணலாம்னா ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் ஒரு 1 to 5 liters, ஒரு 1 to 5 liters ஃப்ளோவில் வந்து நீங்கள் வீட்டில் மேனேஜ் பண்ணலாம். பட் 5 liters மேலே போனால் கண்டிப்பாக வீட்டில் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. நம்மளால் கெப்பாசிட்டி கிடையாது. எனி டைம் பேஷண்ட்டுடைய கண்டிஷன் மாறலாம். அதனால் யூ ஹேவ் டு மூவ் டு ஐஎஸ் சென்டர் ஹாஸ்பிட்டல் வித் வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டி, ஐசியூ ஃபெசிலிட்டி. சம் ஆஃப் தி இது ஒரு அப்பீல் தான் எல்லாருக்கும். இப்போ ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுல வந்து ஃபேக்ட்ரி வந்து எவ்வளோ அவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அவ்வளோதான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் வந்து ரா மெட்டீரியல் ஃபார் சிலிண்டர்ஸ் லிக்விட் ஆக்சிஜன். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ லிக்விட் ஆக்சிஜன் தேர் ஆல்சோ இம்போர்ட்டிங். லைக் சவுதி அரேபியாலேருந்து வருதுங்க, ஜெர்மனிலேருந்து வருதுங்க, யூஎஸ்லேருந்து வருது, எல்லா நாட்டிலேருந்தும் இம்போர்ட் பண்ணுறாங்க. டெண்டரும் கால் ஆஃப் பண்ணிக்கிறாங்க லிக்விட் ஆக்சிஜன் விச் இஸ் அ ரா மெட்டீரியல் ஃபார் ஆக்சிஜன். இப்போ ரா மெட்டீரியல் வந்துருச்சுங்க, பட் வி நீட் சிலிண்டர்ஸ். சிலிண்டர் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது, அவனால் மீட் பண்ண முடியாது ஸ்டாண்டர்டு. அது எப்படி பண்ணலாம்னா ஒரு சஜஷன் ரிக்வெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி இஸ் தட் we can also out of the box யோசிக்கலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் இருக்கு, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டை வச்சு வால்வ் மேலே இருக்கிற வால்வை மாற்றி ஆக்சிஜன் வால்வ்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை கூட நம்ம ஆக்சிஜன் சிலிண்டராக யூஸ் பண்ணலாம். பட் வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இதில் இம்பார்ட்டன்ட்னா சிலிண்டர் வந்து டிசைன் பண்ணும்போது அந்த கனெக்டர்ஸ் இருக்கு பாருங்க, அந்த கனெக்டர் அந்த ஆக்சிஜன் கனெக்டர் கனெக்ட் பண்ணாதான் நீங்க ஆக்சிஜனை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒரு சேஃப்டி ரெகுலேஷன் வச்சிருக்கலாம். நீங்க ஃபயர் சேஃப்டி சிலிண்டர் எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஃபேக்டரியில ஆக்சிஜன் ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வால்வ் இருக்கு பாருங்க, அது வந்து ஆக்சிஜன் வால்வ் போடணும், அது போட்டால் தான் நீங்க ஃபில் பண்ண முடியும். ஸோ தேர்ஃபோர் தேர் இஸ் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் பீன் டன். அது என்ன பண்ணா, அது பண்ணிட்டு முடிஞ்சா பெயிண்ட் பண்ணிடுங்க சிலிண்டர். சிலிண்டர் எப்பவுமே 2 காம்பனன்ட், ஒன்று வந்து ஷோல்டர் ஆஃப் த சிலிண்டர், ஒன்று வந்து பாடி ஆஃப் த சிலிண்டர். ஷோல்டர் ஆஃப் த சிலிண்டர் இந்த ஆங்கிள் இருக்கும், பாடி ஆஃப் த சிலிண்டர் இந்த ஆங்கிள் இருக்கும். ஸோ மேலே இருக்கிற பொசிஷனை ஒயிட்டாக பெயிண்ட் பண்ணிடுங்க, கீழே வந்து பிளாக்காக பெயிண்ட் பண்ணிடுங்க. ப்ளஸ் வேல்வை மாற்றணும், ஆக்சிஜன் வேல்வை மாற்றணும். தென் ஆக்சிஜன் ஃபில் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஸ்கேவெஞ்சிங் பண்ணலாம். வாட் இஸ் ஸ்கேவெஞ்சிங்? ஸ்கேவெஞ்சிங் பண்ணி நிறைய சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா நார்த் அட்ராஸ்மெண்ட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய இடத்துல வந்து இந்த வெல்டிங் சிலிண்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் சும்மாவே உழுந்து கிடக்கும். அந்த சிலிண்டர்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம், இது நைட்ரஸ் சிலிண்டரா, நைட்ரிக் ஆக்சைடா, ஈலியமா, என்ன ஆக்சிஜன் செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு எது இருந்தாலும் நீங்க ஆக்சிஜன் மாற்ற போட முடியாது, அந்த வேல்வ் மாத்தினா தான் நீங்க ஆக்சிஜன் போட முடியும். அந்த சிலிண்டருக்குள்ளெல்லாம் எடுத்து வேல்வை மாற்றி பெயிண்ட் பண்ணிடணும், பிளாக் அண்ட் ஒயிட். ஷோல்டர் வந்து ஒயிட், பாடி வந்து பிளாக். அதாவது இன்டர்நேஷனல் ஃபார் கோடிங் ஃபார் கலர் ஃபார் சிலிண்டர்ஸ். நீங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் ஒயிட் பிளாக். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நிறைய டிஸ்கஷன் வரும், நெபுலைசேஷன் யூஸ் பண்ணலாமா? நெபுலைசேஷன் யூஸ் பண்ணா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா பிராங்கோ டைலேஷன் தான் நெபுலைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா ஏர்வேவை, லங்ஸ் உடைய ஏர்வே சுருங்கிட்டு இருக்கும், அந்த மெடிசன்ஸ் எடுத்தா அந்த ஓப்பன் ஆகும் ஏர்வே. ஸோ ஓப்பன் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் குறையும், அப்போ காற்று நல்லா ஃப்ரீயாக பாஸ் ஆகும். தட் இஸ் வை நெபுலைசேஷன் கொடுப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது சம் ஸ்டிராய்ட்ஸ்க்குள்ள நெபுலைசேஷன் கொடுத்து அகைன் பிராங்கோ டைலேஷன் பண்ணலாம். பட் நெபுலைசேஷனால வந்து நோ வே கேன் இன்க்ரீஸ் ஆக்சிஜன். Nebulization is not a substitute for oxygen. Nebulization can give bronchodilation. Lungs உடைய airway loose பண்ணி open பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது nebulization can give some amount of steroids. Steroids வந்து medicines வந்து கொடுக்கலாம் due nebulization. ரெண்டு. மூணு, nebulization also can give ஈரப்பதம், humidity, இங்கிலீஷ் humidity ன்னு சொல்லுவாங்க, ஈரப்பதம் கொஞ்சம் கொடுக்கும், nebulization கொடுக்கலாம். மூணு. நாலாவது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், நெபுலைசேஷன் ஒரு கோவிட் பேஷண்ட் நெபுலைசேஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா இட் வில் கண்டாமினேட் த ரூம். நெபுலைசேஷன் பார்த்தீங்கன்னா இல் கிரியேட் ஏரோசால். ஏரோசால்னா குட்டி 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 துளிகள் காற்றுல சஸ்பெண்ட் ஆகும் முடியுது. ஸோ இப்போ லேட்டஸ்டாக வந்து WHO கிளியராக இண்டிகேட் பண்ணுது, கோவிட் வந்து இட் இஸ் ஏரோசலைஸ்ட், காத்தால பரவ முடியும். இட் இஸ் நாட் அ ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். ஸோ காத்தால பரவும். ஸோ தேர்ஃபோர் நீங்கள் நெபுலைசேஷன் கொடுத்தீங்கன்னா கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு மேக் ஷுர் அந்த ரூமில் கிராஸ் வென்டிலேஷன் இருக்கணும், ஜன்னல் இருக்கணும். ஒன்று.
கொடுத்துட்டு அவங்க வெளியே வந்துடணும். அப்படி அவங்க இருந்தால் நெபுலைசேஷன் கொடுக்குற ஆள் அங்கே இருந்தால் அவங்க வந்து they need a PPV kit. PPV கிட்னா அப்படின்னா நல்ல N95 ஹாஸ்பிட்டல் மாஸ்க் இருக்கணும், கவுன்ஸ் இருக்கணும், க்ளவுஸ் இருக்கணும், ஃபேஸ் ஷீல்டு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபைனலி வந்து என்ன பண்ணுற விஷயம் வந்து கோவிடு வந்துடுச்சு, எனக்கு வந்துச்சு கோவிட். நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் திங் வந்து டோன்ட் பேனிக். ஆல்ரெடி பேஷண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருப்பார். நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் நாட் கெட் ஸ்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் யூ ஸ்ட்ரெஸ்ட், he gets stressed. He gets stressed, everyone gets stressed. Very important, very very important. You don't get stressed. If you get stressed, he gets stressed, the patient gets stressed. When patient gets stressed, everybody gets stressed. That is very very important. காரணம் என்கிட்ட ஏன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறேன்னா, ஸ்ட்ரெஸ் ஆன உடனே ஆக்சிஜன் ஒருத்தருக்கு வந்து நான் 90 இருக்கு, 95 இருக்குன்னு வைங்களேன். 95 வந்து என்ன ஒன்று ஸ்ட்ரெஸ் ஆனால் ஸ்ட்ரெஸ்னால அது 90 போயிடும். ஸோ தேர்ஃபோர் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டோன்ட் வரி. பேக்கில் வந்து மேக் ஷுர் சேச்சுரேஷன் ஷுட் நாட் கோ லெஸ் தென் 95. அதுக்காக நீங்கள் ஆக்சிஜன் ரெடி பண்ணி வச்சுக்கணும். 2. 3வது, ஒரு ஃபேமிலி மருத்துவர்கிட்ட கிளியராக ப்ரோட்டோக்கால் வாங்கி என்னென்ன ஃபாலோ பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட், என்ன மெடிசன் எடுக்கணும், டூஸ் அண்ட் டோன்ட் நீங்கள் பார்த்துங்க. 4வது முடிஞ்ச அளவு தட் பர்டிகுலர் பர்சன் he has to be isolated. 5வது பாயிண்ட், அவர் முடிஞ்ச அளவு அவர் பாடி பர்சன் கீப் ஆன் சேஞ்சிங். எஸ்பெஷலி ரைட் சைட், லெஃப்ட் சைட், ப்ரோன் வென்டிலேஷன். நிறைய பேர்த்தில் நீங்கள் பார்த்துப்பீங்க, குப்பரையாக படுக்கிறது. அது தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா லங் வந்து இப்படி படுக்கும் போது, நம்ம சாதாரணமாக படுக்கும்போது ப்ரெஷர், இந்த டார்சல் வென்ட்ரல் ரீஜன் வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ நம்ம குப்பரை படுத்தா ஆக்சிஜனேஷன் லங் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், ப்ரெஷர் இருக்காது. ஸோ தேர்ஃபோர் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு சேச்சுரேஷன் 90 இருக்குன்னு வைங்களேன், அவங்க ப்ரோன் வென்டிலேஷன் குப்பரையாக படுத்து அவங்க இன்னேல் எக்ஸேல் வெரி ரிலாக்ஸ் ஃபேஸில் அவங்க பண்ணால் கண்டிப்பாக சேச்சுரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பட் மேக் ஷுர் உங்களை மருத்துவரை கேட்டு நீங்கள் பண்ணுங்கள், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசண்ட்டாக வந்து இது இன்னும் பீக் வரலை, பீக் ஆஃப் கோவிட் இன்னும் வரலைங்க. பேஸ்ட் ஆன் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் நம்ம பீக் வந்து வி வில் அட்டைன் இந்த செகண்ட் வீக் ஆஃப் மே. இந்தியாவில் வந்து 4 லட்சம் பேர் கோவிட் பாசிட்டிவாக இருக்கிறாங்க. இப்போது பை மே செகண்ட் வீக் தி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டு பி 10 lakh people. 4 lakhs நம்மளால் ரியலாகவே வி ஆர் ஸ்ட்ரகிளிங், ரொம்ப கஷ்டப்படுற, ரொம்ப ஹெல்த் கேர் இஸ் ஸ்ட்ரெஸ்ட் அப். So just think about 10 lakh people. It is really going to be chaos. It's going to be a challenge. It's a humble request, it's appeal to everybody, to the general public. Many people, நிறைய பேர் வந்து நீங்கள் ஆக்சிஜன் சிலிண்டர், ஆக்சிஜன் மெஷின், பைபாப், வென்டிலேட்டர்ஸ், சிபேப் வாங்கியிருப்பீங்க. வாங்கிட்டு சும்மா ஒரு கார்னரில் நம்ம பெரியவங்க வந்து இறந்துட்டுருக்கலாம். ஸோ அதனால் கார்னரில் இருக்கலாம், மெஷின் இருக்கும், யூஸ் பண்ணாத வச்சுப்பீங்க. ஒன்று சம்டைம்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டுருப்பாங்க, ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டிவைஸ்லாம் இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சிஜன் வந்து மெஷின் பார்த்தீங்கன்னா, அந்த மெஷின் யாருக்குன்னா நீங்கள் டொனேட் பண்ணாலும் ஓகே, இல்லை யாருன்னா எங்களை மாதிரி ஆட்களை நீங்கள் அப்ரோச் பண்ண அவங்கள விற்று கூட கொடுக்கலாம். ஒரு மெஷின் வந்து 4 பேரை காப்பாற்றலாம் ஒரு மாதத்துக்கு. அதனால் எது இருந்தாலும் தயவுசெய்து கான்டாக்ட் பண்ணுங்கள், ரீச் பண்ணுவாங்கள. ஸோ இட் வில் really help others to save. One machine can save 4 people.